சில நேரம் நம்ம வாங்குற பிரெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஒரு மாதிரி இதை பாருங்க ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது என்ன மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியேவும் சாப்பிட முடியாது, தொண்டையெல்லாம் விற்கும். ஸோ இதை எப்படி டோட்டலாக மாற்றி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்காக வந்து நீங்கள் பாலை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, பச்சை பால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் கூட இப்போ ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. பால் வந்து நீங்கள் எவ்வளோ பிரெட் எடுத்துருக்கீங்களோ அதை முக்கிற அளவுக்கு தேவைப்படும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு, அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்குன்னு கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கலக்கினாலே போதுமானது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரெட்டாக எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து இப்போ தவால போடலாம். அவ்வளோதாங்க, மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல்லே வந்து வான்னு நம்மளை சாப்பிட கூப்பிடும். இதே மாதிரி செவக்க எல்லா பிரெட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன் சைடு மட்டும் நம்ம ஜீனி வந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதுமானது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எடுத்த பால் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. கடைசி ஒரே ஒரு பீஸ் மட்டும் பிரெட் இருந்தது, அதையும் முக்கி போட்டுடலாம். கொஞ்சமாக பால் இருக்குது.